வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, ஒரு மனிதனோட லக்கணம், லக்கண புள்ளி, ஒரு மனிதனை செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் செய்யணும், லக்கண புள்ளி எங்கோ, லக்கணாதிபதி எங்கோ, அதை நோக்கியே தான் அந்த மனிதன் போவார். அப்போ தனுசு லக்கணம், லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்துல போய் போனால் நீச்சம். அதே 5ஆம் இடத்துல போனால் 1, 5, 9 நல்ல நிலைமையை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது. அப்போ 2 குடை நட்சத்திரத்துலேயோ அந்த லக்கணாதிபதி உட்கார்ந்தாலே வருமானம், துட்டு, மணி, காசு இந்த எண்ணத்தில் தான் அந்த மனிதனுக்கு எண்ணம் இருக்குமோ ஒழிஞ்சு மற்ற எந்த எண்ணமும் அவற்றிருக்காது. அதே நேரத்துக்கு லக்கணாதிபதி 5க்கு போயிட்டார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட மேலே தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த சாதகருக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வகையில் குழந்தைகள், குழந்தைய எண்ணங்கள், குழந்தைகளை வளர்த்தணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாழ்க்கையில் சேர்க்க வைக்கணுங்கிற எண்ணம் தான் அந்த லக்கணாதிபதிக்கு இருக்கும். லக்கணாதிபதி 5க்கு போயிட்டார். லக்கணாதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிட்டால் தகப்ப சார்ந்த உறவு அந்த அமைப்பே அவருக்கு இருக்கும். லக்கணாதிபதி 5க்கு போயிட்டாலும் பாட்டம் முப்பாட்டனுடைய அனுக்கிரகம் அந்த சாதகருக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு போயிட்டாலே அதை தகப்பம் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட்டு இது நடக்கும். அதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சாதகம் என்ன மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த மனிதனுக்கு சாதகம் இப்போ லக்கணாதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அவர் எண்ணங்கள் மனநிலை இருக்கும். அதே அவருக்கு 8 குடை திசை ஓடுது. லக்கணத்துக்கு 8 குடை திசை புத்தி ஓடும்போது அப்போ அவர் மன வருத்தம், பிரச்சனை, சிக்கல், எதுலேயுமே ஒரு செடி இல்லாத எண்ணங்கள், வாழ்க்கையில் செய்ய முடியாத எண்ணங்கள். 8ஆம் இடம்னா இல்லீகலான பிரச்சனைகள், இல்லீகலான அவருக்கு நிறைய தவறான இதெல்லாம் வரும். இதையும் அவர் பேஸ் பண்ணுவார். ஆனால் குழந்தைகள் நட்பு சம்மந்தப்பட்டது இருந்தாலும் அவருடைய பொருளாதாரம், அவருடைய சுக சந்தோஷம் அதை கெடுக்கப்படும். 8ஆம் இடத்துக்கு போனால் லக்கணாதிபதி 8, 3, 6, 8, 12 போய் லாக் ஆனாலே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சாதகருக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ண தெரியணும். ஒரு மனிதன் பேஸ் பண்ணுறது எப்படின்னா, தன்னையும் சரி பண்ணிக்கணும், குழந்தைகளையும் சரி பண்ணிக்கணும், ஃபேமிலியும் ரன் பண்ண தெரியணும். அவன் தான் வாழ்க்கையில் செய்ய முடியும். இப்போ லக்கணாதிபதி 3, 6, 8, 12 போச்சுன்னா பிரச்சனை சிக்கலை, அதாவது ஒரு செய்யாத குற்றத்துக்காக அவர் தண்டனை கொடுப்பாங்க, அவருக்கு பிரச்சனை கொண்டு பண்ணுவாங்க. அப்போ எதையுமே பேஸ் பண்ண தெரியணும். வாழ்க்கையில் பேஸ் பண்ணால் தான் வாழ்க்கையில் செய்ய முடியும். பேஸ் பண்ண தெரியலனா வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மெயினாக நீங்கள் சாதகர் ரெடி பண்ணிக்கணும். இதே 3ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடாது. அந்த 3ஆம் இடத்துக்குடைய செவ்வாயே இருந்தார். அந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும், ஆட்சி பெற்றா அவங்க தான் போலீஸ் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவங்க டியூட்டி பார்ப்பாங்க. அது 3ஆம் இடங்கிறது செவ்வாய். அந்த 3 கூடையும் செவ்வாயே இருந்து அந்த ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா போலீஸ், அதாவது உயர் போஸ்டிங்கில் அவங்க வசிக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி 4ஆம் இடங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ 4 கூட சொல்லக்கூடாது. ஆட்சி பண்ணால் சொந்த பில்டிங்கு கட்டி சொந்தமாக அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி பில்டிங் கட்டுவாங்க, சொந்த கார் வாங்குவாங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கார் வாங்குவாங்க, மனசுக்கு பிடிச்ச கலரில் எடுப்பாங்க. அதுதான் 4ஆம் இடம். 4 கூட ஆட்சி பெற்றிருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், அம்மா, தாய் சம்மந்தப்பட்ட வகையில். அம்மா பெற்ற தாய் பாருங்கள் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. 4 கூட ஆட்சி பெற்றவளோ 4 கூட அந்த 4ஆம் இடத்துக்கு 3, 6, 8, 12 போகாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே அந்த தாயின்னு சொல்லக்கூடியது நல்லாயிருக்கும். அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கும்போது வீடு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே கட்டியிருப்பாங்க. அந்த டிசைனே இன்றைக்கி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாலே அந்த வீடு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ மைண்ட் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினீங்க பில்டிங்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அந்த பில்டிங் நிலச்சி நிற்கும். ஏன்னா 4 கூட ஆட்சி பெற்றுங்க அல்லவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஒரு சாதகருக்கு லக்கண புள்ளி என்ன, 4ஆம் இடம், 3ஆம் இடம் என்ன எப்படி இருக்குது, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 9ஆம் இடம் என்னமா இருக்குது, அந்த மாதிரி நம்ம கணக்கெடுத்து சாதகம் சொன்னோம்னா மக்களுக்கு ரீச் ஆகும். மக்கள் பிழைப்பாங்க. மக்கள் மெயினாக வாழணுங்க. இந்த கலியுகத்தில் மக்கள் வாழணும். அதுதான் என்னுடைய கணக்கு. வாழ்க வளமுடன்.